9th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாமுக்கானது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். என்னென்ன கேட்டிருக்காங்க, எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதே மாதிரி வேறு டிஸ்ட்ரிக்டில் இது வந்து ஆல்ரெடி ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. இதே மாதிரி சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. அந்த கொஷின் பேப்பர் எல்லாம் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னாவே மேக்ஸிமம் நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அந்த கொஷின் பேப்பர்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கல்வி மினி அண்ட் கேகே டெக் சேனலை. அது இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஒன் வேர்டில் இந்த ஃபஸ்ட்டு 6 ஒன் வேர்டுக்கு யாருக்கு ஆன்சர் தெரியுதோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுடைய கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கிறத சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு முன்னாடி எல்லா கொஷின் பேப்பரும் எல்லா டிஸ்ட்ரிக்டோட கொஷின் எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவேன். அதாவது எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடந்த உடனே எனக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நான் அதை உடனே ஆன்சரோடு ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுடைய வெப்சைட் லிங்க் இருக்கும், நீங்கள் அதில் போயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் கூகுளில் போய் கல்வி மினின்னு சர்ச் பண்ணாலும் நம்மளுடைய பிடிஎஃப் வெப்சைட் வரும், அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ் விடுதுவது டேஸ் என்னும் இலக்கிய நூல் வகை சார்ந்தது. மாடு என்பதன் பொருள் என்ன? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. பாடல் கொடுத்து கேட்குறத பாடலின் ஆசிரியர் கேட்பாங்க, ஏதாவது பொருள் கேட்பாங்க, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. விடைக்கேற்ற வினா அமைக்க ரொம்ப ஈஸி தான், எழுதிருங்க. அடுத்து நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய குடும்ப மொழி குடும்பத்தை சேர்ந்தது, அது வந்து பார்த்துக்கோங்க. கன்னி என்பதன் விளக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, அது வந்து பார்த்துக்கோங்க. கூடல் என அழைக்கப்படுவது எது? நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிகளை பெரிய புராணர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? அடுத்தது அளபடை எத்தனை வகைப்படும், அவை யாவை? தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஒரு தொடரில் இருவினை அமைத்து எழுதுக, சேர்த்து. ஸோ அது வந்து கேட்டிருக்காங்க. கலைச்சொற்கள் வந்து கான்சனன்ட்ஸ் அண்ட் கோனிக்கல் ஸ்டோன் வந்து கேட்டிருக்காங்க. நிறுத்தல்கான பகுபத உறுப்பிலக்கணம். 3 மார்க்கை பொறுத்தளவில் தமிழ் விடுதூது உணர்த்தும் தமிழின் சிறப்புகள் 3 என்னும் என்ன பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? சோழர்கால் குமிழி தூம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது? தித்திக்கும் தெல் அமுதா என தொடங்கும் தமிழ் விடுதூது பாடல் கேட்டிருக்காங்க. 5 மார்க்கை பொறுத்தளவில் உங்கள் நண்பன் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய கால் முளைத்த கதைகள் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் என்னும் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுக. அதுக்கப்புறம் காட்சியை கண்டு கவிதை எழுதல் கேட்டிருக்காங்க. தமிழாக்கம் வந்து லிங்குவிஸ்டிக்ஸு, லிட்ரேச்சர், ஃபிலாசபிஸ்ட், பாலிகோட். அடுத்தது வந்து ஃபோனாலஜிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. நயம் பாராட்டுக பார்த்துக்கோங்க. எதுகு நயம், மூனை நயம், சந்த நயம், மணி நயம், தொடை நயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம், பார்த்துக்கோங்க. காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் தமிழின் தனித்தன்மைகள் பற்றி எழுதுக. அதுக்கப்புறம் தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுக. 8 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. இந்த வருஷம் நடந்த இன்னும் ஆல்ரெடி 2 டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கு. அந்த 2 டிஸ்ட்ரிக்டோடைய கொஸ்டின் பேப்பரும் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டேன். நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வெப்சைட்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். All the best.